குட்டி குட்டி ஸ்டோரி குட்டி குட்டி ஸ்டோரி ஸ்டோரி வித் சரண். ஹலோ என்னோட செல்ல குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட டைட்டில் பொங்கலோ பொங்கல். ஒரு அழகான காலை நேரத்துல பெங்களூர் சிட்டில குட்டி கயலும் கபிலும் அவங்களோட வீட்டு அபார்ட்மெண்ட் பால்கனில அவங்க வீட்டு ஃப்ளவர் பாட்ஸுக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க தமிழ்நாட்டுக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்காக கிளம்பணும். அக்கா ஃப்ளவர் பாட்ல இருக்கிற பிளான்ட் கிட்ட சொன்னா, உன்ன மாதிரியே என்னோட தாத்தா பாட்டிக்கும் நிறைய பீப்புளுக்கும் நிறைய பிளான்ஸ் எல்லாம் ஃபுட்டு கொடுத்துருக்கு. அந்த எல்லா பிளான்ஸுக்கும் நன்றி சொல்றதுக்காக தான் நாங்க எங்களோட தாத்தா பாட்டியோட கார்டனை போய் விசிட் பண்ணிட்டு பொங்கல் ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு 4 நாள்ல திரும்பி வந்துருவோம் அப்படின்னு சொன்னா. பொங்கல் ஃபெஸ்டிவல்ங்கிற வேர்டை கேட்ட உடனேயே அவளோட குட்டி தம்பி கபில் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் குதிச்சுக்கிட்டே கத்த ஆரம்பிச்சுட்டான். எதுக்கு இப்ப சொல்ற அப்படின்னு அக்கா கயல் கேட்டா. அக்கா இங்க பாருங்க, மணமணக்கிற பொங்கல் பானை அப்படின்னு கபில் சொல்லிட்டு அவனோட ஃப்ளவர் பாட்டை போய் காட்டினான். பிரவுன் கலர் பாட்டுல மேல ஃபுல்லா பெரிய வெள்ளை கலர் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு பொங்கி வடிகிற பொங்கல் பானை மாதிரியே இருந்துச்சு. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கயலும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டான். அவங்க 2 பேரும் பாட்டி தாத்தாவோட வீட்டுக்கு போறதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. தாத்தா பாட்டியோட வீடு பளிச்சுன்னு இருந்துச்சு, ஏன்னா புதுசா அவங்க வெள்ளை அடிச்சிருந்தாங்க. வாங்க வாங்க, கரெக்டான டைமுக்கு போகி பொங்கல் கொண்டாட வந்துட்டீங்களே அப்படின்னு அந்த தாத்தா சொல்லிட்டு தேவையில்லாத பொருளை குமிச்சு போட்டிருந்ததுக்கு மேல அவரு தீய பொருத்தி வச்சாரு. தீய பார்த்த உடனேயே குட்டி தம்பி கபில் திருப்பியும் குதிச்சுக்கிட்டே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ எதுக்கு சொல்ற அப்படின்னு தாத்தா கேட்டாரு. தாத்தா இங்க பாருங்க, ஹாட் ஹாட்டான பொங்கல் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கபில் அந்த ஃபயரை போய் காட்டினான். ஃபயரையும் அதுக்கு மேல இருந்த வெள்ளை கலர் புகையையும் பாக்குறதுக்கு பொங்கி வழியிற பொங்கல் பானை மாதிரியே இருந்துச்சு. பொங்கலோ பொங்கல் அப்படின்னு தாத்தாவும் அவனோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. குழந்தைங்க அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டாங்க. அன்னைக்குதான் தைப்பொங்கல். 2 பேரும் சீக்கிரமா குளிச்சுட்டு புதுசா பட்டு பாவாடையும் வேட்டி சட்டையும் போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டாங்க. கயல் கலர் கலர் கோலப்பொடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கு முன்னாடி போய் பெரிய பொங்கல் பானை வரைஞ்சா. அதுக்கப்புறமா பக்கத்துல 2 கரும்ப கூட வரைஞ்சா. அத பார்த்த உடனே கபில் திருப்பியும் குதிச்சுக்கிட்டே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கத்த ஆரம்பிச்சிட்டான். பாட்டி அத பார்த்துட்டு இப்போ எதுக்கு சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. பாட்டி இங்க பாருங்க, கலர்ஃபுல்லான பொங்கல் பானை அப்படின்னு கபில் சொல்லிட்டு அவனோட அக்கா வரைஞ்ச அழகான ரங்கோலியில இருந்த அந்த பொங்கல் பானைய காட்டினான். பொங்கலோ பொங்கல் அப்படின்னு பாட்டியும் அவனோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட அம்மா சீக்கிரமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்க அம்மா ஏற்கனவே பொங்கல் பானையில அரிசி, பருப்பு, வெல்லம், ஏலக்காய், கேஷ்யூ நட், ரேசன்ஸ், நெய் எல்லாத்தையும் போட்டு அண்டை கட்டி வச்சு அதுல விறகெல்லாம் வச்சு அதுல தீய பொருத்தி அந்த பொங்கல் பானையை அது மேல வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ரெடி அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. பொங்கல் பானை பொங்குச்சு. அதோட சேர்த்து எல்லாருக்கும் சந்தோஷமும் பொங்கி வழிஞ்சிச்சு. ஏன்னா மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி சிரிச்சாங்க. சூரிய பகவானையும் செடி கொடிகளையும் ஆடு மாடுகளையும் கும்பிட்டு அந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல சாப்பாடும் விளைச்சலும் கொடுத்ததுனால நன்றி சொல்லிக்கிட்டாங்க. கயலும் கபிலும் அன்னைக்கு டெலிஷியஸான அந்த பொங்கல் ஸ்வீட்டையும் கரும்பையும் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்ட காய்கறி கூட்டையும் ஹெல்தியாவும் டேஸ்டியாவும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. அடுத்த நாள், அதாவது 3வது நாள் மாட்டு பொங்கல். அன்னைக்குதான் மாடுகளை கும்பிட்டு கொண்டாடுவாங்க. அப்பா ஒரு பக்கெட்ல சோப்பு தண்ணிய நிரப்பிட்டு இருந்தாங்க அந்த மாடுகள் எல்லாத்தையும் குளிப்பாட்டுறதுக்காக. அத பார்த்த உடனே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கபில் குதிச்சுக்கிட்டே கத்த ஆரம்பிச்சுட்டான். இப்போ எதுக்கு சொல்ற அப்படின்னு அப்பா கேட்டாங்க. அப்பா பாருங்க, குளு குளு பொங்கல் பானை அப்படின்னு பக்கெட்டை கபில் காட்டினான். பார்த்தா அந்த பக்கெட்டும் அதுக்கு மேல இருக்கிற சோப் பபிள்ஸையும் பாக்குறதுக்கு நல்லா பொங்கி வழியிற பொங்கல் பானை மாதிரியே இருந்துச்சு. மாட்டை எல்லாம் குளிப்பாட்டி முடிச்சதுக்கு அப்புறமா மாட்டோட கொம்புல பெயிண்ட் பண்ணாங்க. மாடுகளுக்கு கூட ஸ்பெஷலா பொங்கல் வச்சு அதுக்கு கூட ஸ்பெஷல் ட்ரீட்லாம் கொடுத்தாங்க. அடுத்த நாள் 4வது நாள்
காணும் பொங்கல். காணும் பொங்கல் அன்னைக்கு பீப்புள் எல்லாரும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ இல்லைன்னா சுத்தி பாக்குறதுக்கோ போவாங்க. கயலும் கபிலும் கூட அவங்களோட கசின்ஸோட வீட்டுக்கு நம்மளோட தலைநகரமான சென்னைக்கு கிளம்பி போனாங்க. கசின்ஸ் எல்லாரும் வாமான வெல்கம் கொடுத்தாங்க, வாமான ஸ்மைல்ஸோட. கபில் டாலான அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்க பார்த்த உடனே பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் கத்திட்டு குதிக்க ஆரம்பிச்சுட்டான். அவனோட கசின்ஸ் எல்லாம் எதுக்கு இப்ப போய் சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. அக்கா அண்ணா பாருங்க, ரொம்ப பெரிய பொங்கல் பானை அப்படின்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட் பில்டிங்க காட்டினான். அந்த பிரவுன் கலர் அபார்ட்மெண்ட் பில்டிங்க்கு மேல இருந்த ஃப்ளஃபியான ஒயிட் கலர் கிளவுட்ஸும் சேர்ந்து பொங்கி வழியிற பொங்கல் பானை மாதிரியே இருந்துச்சு. கயலும் அவளோட கசின்ஸும் ஒன்னா சேர்ந்து பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் கபில் கூட சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கயலும் கபிலும் அவங்களோட கசின்ஸ் கூட சேர்ந்து நிறைய கேம்ஸ் விளையாண்டு ஒரு மெமோரபிளான பொங்கல் ஃபெஸ்டிவலை கொண்டாடினாங்க அந்த வருஷம். ஃபன் ஃபேக்ட் டைம். பொங்கி வழியிற பொங்கல் பானை செழிப்பையும் வளத்தையும் குறிக்குதான். அதாவது ப்ராஸ்பெரிட்டியையும் அபண்டன்ஸையும் குறிக்குது. ஹாப்பி பொங்கல். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.